ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியாவும் கௌதம் இருந்துக்கிட்டு இப்போ போதாத காலம்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பெரிய வைராகியம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த எஸ்எஸ்கேவோட ஒரு 50 பைசா வச்சு அவரை விட அதிகமாக சம்பாதிச்சு இந்த உலகத்தில் நான் வந்து காலம் எடுத்து எடுத்து வைக்கணும். அது வரைக்கும் நான் யார் கண்ணுக்கும் படமாட்டேன். நான் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சின்னதாக ஒரு கம்பெனியில் சேர்றாரு. ஏன்னா இவங்க வந்து எந்த கம்பெனிலும் சேரக்கூடாது. ஏன்னா கௌதம் வந்துக்கிட்டு எல்லா சொத்தையும் ஏமாற்றி கார்த்திகிட்டேருந்து வாங்கினா. அதனால் கார்த்தி அதை கண்டுபிடிச்சி இப்போ அடித்து துரத்திட்டா. அதனால் இனிமேல் அந்த கௌதமை யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்து அவங்களுடைய கவுன்சில் பார் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பார் கவுன்சிலில் சொல்லி விடுறாங்க. அதுக்குனால இப்போ வந்து கௌதமுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. ஆனாலும் அந்த கௌதம் மேலே இருக்கிற பேர் வந்து எல்லாருக்கும் தெரிய போகிறது கெட்ட பேர். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் மேன், எவ்வளோ பெரிய ஒண்டர்ஃபுல் மேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் கௌதம் மேலே நம்பிக்கை வச்சு ஒருத்தங்க வந்து அன்னைக்கு காப்பாற்றினாலே அவங்க வந்துக்கிட்டு வேலை கொடுக்குறாங்க. அதனால் கௌதம் வந்துக்கிட்டு பகலாக தீயாக உழைக்கிறாரு. ஒரு படத்தில் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தீயாக உழைக்கிறாரு. ஒரு நிமிஷம் ஒரு நொடியை கூட வேஸ்ட் பண்ணாமல் யாருமே கௌதமை நம்பாமல் போனாலும் இந்த ஒரு மேடம் மட்டும் கௌதமை முழுசாக நம்புகிறாங்க. ஏன்னா கௌதம் மேலே நம்பிக்கை, எப்போவுமே ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணுங்க. ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. ஒரு வாய்ப்பை கொடுக்காமே அவங்க சரியில்லை, அவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுலேயும் சொல்லிடக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன உதவி பண்ணது நமக்கு பெரிய ஒரு பலனை கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பை நம்ம மன்னிக்கிறதும் விறகிறதும் நல்லதாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கௌதமுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னேறாரு. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாரு. இந்த எஸ்எஸ்கே அளவுக்கு ரொம்ப சீக்கிரமே வர்றதுக்கான எல்லா அறிகுறியுமே அவர்கிட்ட தெரியுது. ஆனாலும் இப்போ வரைக்கும் அவர் வந்து சொந்தமாக ஒரு ஆஃபீஸோ ஒரு கம்பெனியோ தொடங்கலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தாலேயே இப்போ இந்த யுத்தத்தில் ஜெயிக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கௌதம் தான். ஏன்னா கௌதம் தான் வைராக்கியத்தோடு இருக்கார். இந்த எஸ்எஸ்கேவை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கேவை தோக்கடிக்கிறதோட இப்போ அந்த கார்த்திக்கு உதவி பண்ணுறது தான் பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்கே வந்து இப்போ அடுத்ததாக கார்த்தியை எப்படி ஏமாற்றலாம், அவங்க இருக்கிற சுத்தப்படுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டுருக்கா. அந்த பிளான் வந்து நடக்கக்கூடாது, நடக்கவும் விடக்கூடாது அப்படின்றதுல ஒரு உறுதியாக இருக்கார். இதை விட்டு நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அர்த்தமாக போயிடும். நான் என் அப்பா அம்மாவுக்கு பண்ணுற பெரிய துரோகமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க, நானும் சம்பாதிச்சேன் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எனக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருந்த என் அப்பா அம்மாவுக்கு இந்த வீட்டையும் இந்த சொத்தையும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் முதல்ல சம்பாதிச்ச அந்த சொத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆயிரும். அதனால் அவங்களுக்கு இந்த சொத்தை மீட்டு கொடுக்கறதில்ல ஒரு ஒரு இது மாதிரி இருக்காரு. கண் காட்டின வித்தையில் அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. எப்படியாச்சும் இதில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கௌதம் நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நம்ம இலக்கியாவும் அவங்க கூட இருக்காங்க. இப்போ இந்த யுத்தத்தில் ஜெயிக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கன்ஃபார்மாக சொல்லலாம் கார்த்திக்கும் நம்ம கௌதம் தான். தோற்று போனால் நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல மன உளைச்சலுக்கு ஆயாய் நிறைய தண்ணி அடிப்பார். அதுக்கப்புறமா அவர் வாயால் அவர் உண்மையை சொல்லிடுவார் நம்ம தாட்சாயணிக்கிட்ட. அது எப்படின்னா ஒரு நாள் குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கப்ப ஐயோ என் வாழ்க்கையே போச்சே தெரியாமல் அந்த ரேவதிக்கு பண்ண தப்புனால அதவளுக்கு ஒரு புள்ள வேற பிறந்திருக்கு. அந்த குட்டி சாத்தா எங்கே இருக்கோ தெரியல, இவளையும் வாழ விடாமல் என்னையும் வாழ விடாமல் இந்த வாழ்க்கை எனக்கு கொள்ளுதே. அதுவும் அவன் என் கண்ணில் படாமே இருந்தா கூட சந்தோஷமாக இருந்துட்டுப்பேன். அதை விட்டுட்டு என் கண்ணு முன்னாடி வேறு அடிக்கடி வந்து என்னை இப்படி டார்ச்சல் கொடுக்குறாளே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. யாரை பற்றி பேசினுக்கிறாரு இந்த எஸ்எஸ்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்டால் அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வருது. இவர் சின்ன வயசில் காதலிச்சது, அதுக்கப்புறம் அந்த ரேவதி கூட பழக்கமானது, குழந்தைய கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் வந்து உளறிட்டு இருக்காரு தனியாக உட்காந்துட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற வரையும் எல்லாத்தையும் அவர் உழைட்டுருக்காரு. அப்புறமா இப்போ இருக்கிற கஷ்டமான நிலைமைக்கு காரணமே அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய சின்ன வயசில் நான் கைவிட்டதுனால தான் இப்போ எனக்கு இந்த நிலைமை, எனக்கு குழந்தை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுறாங்க நம்ம தாட்சாயணி. அதை ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. காலையிலுக்கு இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காலையில் தூங்கி இழந்த உடனே முதல்ல அந்த எஸ்எஸ்கே கிட்ட என்ன எஸ்எஸ்கே எழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போதை மாதிரி உட்காந்துக்கிறா. அவர் எழுற இடத்துல என்ன தாட்சாயணி காலையில் இப்படி உட்காந்துட்ருக்க, போய் காஃபி ஏதாச்சும் போட்டுக்கொண்டா அப்படின்றதும் அதெல்லாம் அப்புறம் குடிச்சிக்கலாம், முதல்ல கேட்குற கேள்விக்கு பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வியை கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா
என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நைட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லாத்தையும் ஒழுங்கு மாதிரி திரும்ப சொல்லுங்கன்னதும் நான் என்ன சொன்னேன் போய் என்ன இது பண்ணிட்டு இருக்கியா ப்ராங்க்கு தயவு செஞ்சு போய் ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு என் வேலையை இதாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யாரையும் சின்ன வயசுல லவ் பண்ணுன்னு சொன்னீங்க அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் அந்த பேர் தான் யாருன்னு எனக்கு தெரிய வரல ஒழுங்கு மாதிரியே சொல்லிடுங்க நான் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலே சொல்ல இப்பயும் நீங்கள் பதில் சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே எல்லா ஒன்றையும் ஒத்துக்கிறாரு. ஆமாம் தாட்சாணி நான் பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் ஒருத்தி உயிருக்கு உயிராக காதலிச்சேன் ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் குழந்தை பெற்றுக்கிட்டா என்கிட்ட 5 பைசா கூட இருக்காது அப்படின்றத உணர்ந்து நீ என்ன லவ் பண்ணதுனால நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தவிர மற்றபடி நான் உன் கூட சந்தோஷமாக இத்தனை வருஷமாக இருந்தேனான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஏன்னா நான் ஒரு துளி கூட உன்னை காதலிக்கலை இத்தனை வருஷத்தில் என் மனசு முழுக்க ரேவதி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மைக்கு சொல்ல அதுக்கப்புறம் குதிச்சு எல்லாம் இந்த தாட்சாயி அதுக்கப்புறம் தாட்சாயி என்ன முடிவு எடுத்திருப்பா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.